இது இயேசுவே உமக்காக வேத தியானம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நிகழ்ச்சியிலே கானானுடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவர் தியானிக்க நமக்கு கிருபை தந்தது போல இந்த நாளிலே கூட நாம் சேமுடைய குடும்பத்தை குறித்து நாம் இந்த நாளிலே அவன் வழியாக வருகிற தலைமுறைகளை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நோவா 500 வயதான போது சேமை பெற்றான் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலும் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சேமின் பிள்ளைகளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம் முதல் 32வது வசனம் வரையிலும் சேமின் பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சேமின் பிள்ளைகள் 5 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே மூத்தவன் ஏலாம் என்றும் அவனை குறித்து எஸ்ரா 4:9 அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலும் எரேமியா புத்தகத்திலே 49ஆம் அதிகாரம் 35வது வசனம் முதல் 36வது வசனம் வரையிலும் ஏலாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2வது மகனை குறித்து அசூர் என்று சொல்லி பார்க்கிறோம், அல்லது அசிரியர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 27:23 இவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 3வது அர்பக்சாத் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவனை குறித்து ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலும் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலும் இவனை குறித்து எழுதியிருக்கிறது. 4வது மகன் லூத் என்று சொல்லி அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 5வது ஒரு மகன் இருக்கிறான். அவனுடைய நேம் அவனுடைய பெயர் ஆராம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆராமனுடைய பிள்ளைகளை குறித்து அதே இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆராமின் பிள்ளைகள் ஊத்ஸ் என்றும், மூத்தவன் 2வது கூல் என்றும், 3வது கெத்தேர் என்றும், 4வது மாஸ் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இனி அடுத்ததாக 2வது நாம் அர்பக்சாத்தின் பிள்ளைகளை குறித்து கீழே நாம் படிக்கலாம். அர்பக்சாத்து சாலாவை பெற்றான் என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலும் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலும் அர்பக்சாத்தின் பிள்ளைகளிலே மூத்தவன் சாலாவை குறித்து இந்த வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 3வதாக சாலாவின் பிள்ளைகளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. சாலா ஏபேரை பெற்றான் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலும் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும் சாலா ஏபேரை பெற்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிலே ஏபேருடைய பிள்ளைகளை குறித்து இனி 4வதாக ஏபேருடைய பிள்ளைகளை குறித்து பார்க்கலாம். ஏபேருடைய பிள்ளைகளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல் 17வது வசனம் வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. மூத்தவன் சோதரம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது பேலேக் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 2வது யோக்தான் என்றும், இந்த யோக்தானை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 3வது ஏபேருடைய பிள்ளைகள் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 5வதாக இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது யோக்தானுடைய பிள்ளைகளை குறித்து நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 26வது வசனம் முதல் 29வது வசனம் வரையிலும் யோக்தானுடைய பிள்ளைகளை குறித்து நாம் இனி பார்க்கலாம். மூத்தவன் அல்முதாத் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2வது சாலேப் என்றும், 3வது அகர்மாவேத் என்றும், 4வது யோராம் என்றும் யோராக் என்றும், 5வது அதோராம் என்றும், 6வது ஊசால் என்றும், 7வது திக்லா என்றும்,
ஆமீன் 8வது ஓபால் என்றும் ஆமீன் 9வது அபிமேவேல் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. 10வது மகனை குறித்து சேபா என்று எழுதப்பட்டிருக்கிறது. 11வது மகனை குறித்து ஆமீன் ஒப்பீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பீரை குறித்து 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 12வது மகனை குறித்து அவனுடைய பெயர் அவிலா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவனை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலும் 25ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலும் இவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 13வது ஒரு மகன் ஆமீன் யோபாப் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மொத்தம் யோக்தானுடைய பிள்ளைகள் 13 பேர் என்று சொல்லி இந்த இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 5 குடும்பங்களை இந்த நாளிலே நாம கர்த்தர் தியானிக்க நமக்கு கிருபை தந்தார். அடுத்த ஆமீன் நிகழ்ச்சியிலே நாம் அடுத்த தியானத்திலே நாம் ஆமீன் அடுத்த குடும்பத்திலிருந்து சேமின் வம்சத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் தியானிக்க நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நான் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்க வரையிலும் தேவனாய் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் அற்புதமாய் ஆசீர்வாதமாய் வழி நடத்துவாராக. ஆமீன். God bless you.